உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக நீண்ட காலமாக விசாரணைகளை முன்னெடுத்து பாராளுமன்றத்திலும் கருத்துக்களை தெரிவித்த முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்களான டிரான் அலஸ், சரத் வீரசேகர ஆகியோர் உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவளிப்பதற்காக இன்று வருகை தந்தனர். பலாங்குடை கசப்ப தேரர், இந்துராகாரே தம்மரத்ன தேரர், தீனியாவல பாலித்த தேரர், பெங்கமுவ நாளக்க தேரர், அகுகலே ஜினானந்த தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலேயை விடுவிப்பதற்காக சத்தியாகிரக போராட்டத்துக்கு வருகை தந்தனர். சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பமாவதற்கு முன்னர் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக வீதியை மறித்து மக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கும் வகையில் அங்கு வருகை தந்த லாரியொன்றை போலீசார் கைப்பற்றினர். ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை செலுத்திய குற்றச்சாட்டின் கீழ் லாரியின் சாரதியையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணை, நீதிமன்ற செயற்பாடுகளில் ஈடுபடும் அதிகாரிகள் தொடர்பில் சத்தியாகிரக போராட்டத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. கெஹல்பத்ர பத்மேவுக்கும் ஷானியின் வதைமுகாம் மகிழ்ச்சியை வழங்குகிறது. செவ்வந்தி மெனிகேவுக்கும் ஷானியின் வதைமுகாம் மகிழ்ச்சியை வழங்குகிறது. எனினும் சுரேஷ் சலையிடம் மாத்திரம் மிகவும் கேவலமான காட்டுமிராண்டித்தனமான கொடூரமான முறையில் நடந்து கொள்வதே இங்குள்ளதொரு பிரச்சனையாகும். ஷானிக்கு மனநோய் இருக்கலாம். அவ்வாறானதொரு மனநோயாளிக்கு சிகிச்சை அளிக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக நாட்டுக்காக முன்னின்ற இராணுவ வீரர்கள் வேட்டையாடப்படுகின்றனர். நாட்டில் உள்ள இராணுவத்தினரை தண்டிப்பதற்காக வதைமுகாமுக்கு சலையை மீண்டும் கொண்டு வரப்போவதில்லை என்ற உறுதிமொழி வழங்கப்படும் வரை சத்தியாகிரக போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல உள்ளோம். எந்த ஒரு பேயாலும் அதனை மறுபக்கத்துக்கு திருப்ப முடியாது. ஷானியின் சிஐடியே அரச பயங்கரவாதத்திற்கான மிகச்சிறந்த உதாரணம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான சந்தேகம் கடுகளவேனும் இராணுவ வீரரான சலை மீது இருக்குமாயின் விசாரணையை முன்னெடுங்கள். அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இராணுவ வீரர்கள் குற்றமற்றவர்கள் என நிரூபிக்கப்படுவதையும் அவர்கள் விடுதலை செய்யப்படுவதையும் பார்ப்பதற்கு நாம் ஆவலாக இருக்கின்றோம். சிறை கைதிகளும் மனிதர்களாயின் இராணுவத்தினரும் மனிதர்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றோம். அவர்கள் மிருகங்கள் போன்று நடத்தப்படுவதற்கு இடமளிக்க முடியாது என்பதை கூறுவதற்காகவே நாம் இங்கு வந்துள்ளோம். இங்கு இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் மனசாட்சிக்கு அமைய நிபந்தனையின்றி சுரேஷ் சலைவிற்காக முன்னேறுகின்றனர். சுரேஷ் சலை நாட்டை நேசித்து சிறந்ததொரு தலைவர். சுரேஷ் சலை கொலை செய்யப்படுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி இந்த நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இவ்வாறு செயற்படுகின்றனர். ஜெனரல் சலேவுக்காகவும் நீதியை நிலைநாட்டுவதற்காகவும் ஒட்டுமொத்த தேசத்தையும் ஒன்றிணைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். நாட்டில் மனசாட்சியுள்ள நன்றியுணர்வுள்ள அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்போம் என்ற உறுதிமொழியை இன்று காலை கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாகவிருந்து முழு நாட்டுக்கும் கூறுகின்றோம். திலீப பீரிஸ் என்பவர் உண்மையில் சட்டமா அதிபர் திணைக்களத்தை அவமதிக்கும் ஒருவர் என்றே நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர் ஜேஎம்ஓ அல்லது விசேட வைத்திய நிபுணர்களின் அறிக்கைகளையும் சவாலுக்கு உட்படுத்துகின்றார். சத்தியாகிரக போராட்டத்துக்கு சுரேஷ் சலேயின் தாயும் வருகை தந்தார். වල්ලට ඔයිට වැඩි අපි සලකනවා. මගේ පුතාට එහෙම වුණේ එක ගැන මට නම් කියන්න දෙයක් නැහැ. දෙයියෝ බුදු උහුලන පාපයක් නෙමෙයි මේක. හැබැයි ඕගොල්ලන්ට ලැබෙනවා. ලැබෙනකම් මම බලන්නේ. අනේ පුතේ ඕගොල්ලන්ට පින් සිද්ධ වෙනවා. මගේ දරුවෝ අපිට කරන්න බැරි දේ ඕගොල්ලෝ කරනවා. ඕ දුලිප් පුතා. දිලිප් එනවා තාම ආවේ නැහැ. කියන්න මං ඇවිල්ලා ආවේ අපිට කරන්න බැරි දේ ඕගොල්ලෝ කරනවා. මේ දුක අම්මා කෙනෙක්ගේ දුක. වෙන කාගෙත් නෙමෙයි. 10 මාසයක් බඩේ තියාගෙන එළියට දාපු අම්මා මේ කියන්නේ. මට වීට වැඩි දෙයක් කියන්න නෑ පුතේ. අද රැට මම මැරුණත් මට ගමන්න. පුතාට සැයිනත් තමයි. ඕන දේ මං කළා. අම්මා පරිස්සමේ ඉන්න. පුතාට මොකද දෙන්නේ අපි ඉන්න. අපි ඊළඟ ගෙවන්නේ. ඊළඟ ගන්නද? හරියට.
சத்தியாகிரக போராட்டத்துக்கு வருகை தந்த 2 பெண்களுக்கு இடையே இவ்வாறான விவாதம் ஏற்பட்டது. මෙතන හිටියා ගෑණියෙක්. හරි ලොකුවට කෑ ගහ දැන් මේ ප්‍රසිද්ධ වෙන්නේ. අපි නම් ප්‍රසිද්ධ වෙන්න කෑ ගහවෙන අපිට ප්‍රසිද්ධ වෙන්න උවමනාව නැහැ. නමුත් අපි ප්‍රසිද්ධ වෙලා ඉවරයි. ඒ කොහෙද යන බැලියෝ ටිකක් ඇවිල්ලා අපිට බාන්න. சத்தியாகிரகம் ஆரம்பிக்கப்பட்டு சுமார் 2 மணித்தியாலங்கள் கடந்ததன் பின்னர் விமல் வீரவங்ச அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். அதனைத் தொடர்ந்து உதயகம்மன் பிளவும் குறித்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். சத்தியாகிரகம் நடைபெற்ற இடத்தில் மழை பெய்தமையினால் அங்கிருந்த குழுவினர் தற்காலிக கூடாரம் ஒன்றினை அமைப்பதற்கு முயற்சித்தனர். எனினும் போலீசார் அதற்கு இடமளிக்கவில்லை. மழைக்கு மத்தியில் குறித்த குழுவினர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட வேண்டியிருந்தது. පැවිල්ලක් ඇවිල්ලා තියෙනවා මට දුම්රිය අධිකාරියෙන් මේගොල්ලන්ගේ දුම්රිය පරිස්සමේ කිසිම අවසරයකින් තොරව මේ සැකිල්ලක් ගහලා ඒක අයින් කරන්න වෙනවා. හයිකෝට් නඩු තීන්දුවක් තියෙනවා මහත් සුප්‍රීම කෝට් මේක නම් ඉතින් අපි සුප්‍රීම කෝට් ගියත් මේක නම් අයින් කරන්න. අය කියන අධිකරණය මේ අය කියන අධිකරණියකට පස්සයක් නැහැ. අධිකරණියෝගේ පෙන්නන්නේ. අපි කියන්නේ මේක මොකද්ද මේ කුඩයක් කියලා නේද බෑනේ. මෙතන එන කුඩයක් ඉන්න පුළුවන්. කුඩයක් මේක කුඩයක් තමයි අපි එනවා ඉන්න අපින් අල්ලගෙන. අතර දෙනෙක් කියන්න බෑ. අර කුඩයක් අපි අතර දෙනෙක් උස්සනවා. අර මේකට කියන්නේ ඒකත් කුඩේ මේ වගේ එකක් කුඩයක් නෙමෙයි. හරි ඒක කුඩයක් නෙමෙයි. හරි එමයි එන්නවනේ. මට තේරෙන හින්දා තමයි මං කිව්වේ කුඩයක් නෙමෙයි කියලා. இன்று பிற்பகல் அந்த இடத்துக்கு வருகை தந்த போலீஸ் அதிகாரிகள் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கூடாரத்தினை அங்கிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தனர். இதனிடையே மக்கள் போராட்டக்கள பிரஜைகள் அமைப்பினர் எனப்படும் குழுவினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்பாக இன்று வருகை தந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். குற்றப்புலனாய்வு திணைக்களம் சுரேஷ் சலேகினை சித்திரவதை செய்வதாக குற்றம் சுமத்தியே அவர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர். குறித்த திணைக்களத்துக்கு முன்பாக உள்ள வீதியில் சோற்று பார்சல் ஒன்றையும் விரித்து வைத்தே இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஷானி, இதை கேளுங்கள். சலேயிற்கு முள்ளங்கியும் சோறும் சாப்பிடக் கொடுத்த நாளில் நாங்கள் கேட்கின்றோம். அன்று இருந்த பொறுப்பதிகாரியிடம் குற்றவாளிகளுக்கு உணவளிக்கும் உணவு பட்டியலின்படி ஊடகங்கள் நன்றாக அறிக்கைப்படுத்துங்கள். சலேயிற்கு சாப்பிடக் கொடுத்தது முள்ளங்கியும் சோறுமா என்று நாங்கள் சட்டம் மற்றும் நீதியை நிலைநாட்டும் நிறுவனங்களிடம் கேட்கின்றோம். அன்று தகவல் பதிவு புத்தகத்தில் RIP குறிப்புகள் இடப்பட்டிருக்கின்றதா? முள்ளங்கியும் சோறும் சாப்பிடக் கொடுத்ததா அல்லது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடக் கொடுத்ததா என்று. அதனால் தான் நாங்கள் சொல்கின்றோம், இதற்கு காப்பகமும் பொறுப்பு கூற வேண்டும். எனவே சலேயிற்கு கொடுத்தது ஃப்ரைட் ரைஸ் என்று போலி பதிவுகளை இட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். நாங்கள் அவற்றை நீதிமன்றத்தில் பார்த்துக்கொள்வோம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளையும் சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகளையும் அச்சுறுத்தி செல்வாக்கு செலுத்தி தனிப்பட்ட ரீதியில் அவதூறு பரப்பி இந்த ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. 2019 ஏப்ரல் 21 278 அப்பாவி பொதுமக்களை கொலை செய்து மேலும் 500க்கும் மேற்பட்டோரை வாழ்நாள் முழுவதும் நோயாளிகளாக்கிய
அந்த கொடூர பயங்கரவாத தாக்குதல் குறித்த விஞ்ஞானபூர்வமான விசாரணை செயல்முறை ஒரு தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ள தருணத்திலேயே இவை இடம்பெறுகின்றன. விஞ்ஞானபூர்வமான சான்றுகளின் அடிப்படையில் விசாரணை அதிகாரிகள் இந்த தாக்குதல் குறித்த பல அறிக்கைகளை கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்துள்ளனர். கடந்த வாரம் புதன்கிழமை இந்த விசாரணைகளின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னரே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயண தடையை விதிக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்தது. சுரேஷ் சலேயின் திட்டமிட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் வழிநடத்தலின் கீழ் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர் அதனுடன் இணைந்த அதற்கு முன்னரான மற்றும் பின்னரான சம்பவங்களுடன் கோட்டாபய ராஜபக்சவுக்கு நேரடி அல்லது மறைமுக தொடர்பு அல்லது அது தொடர்பிலான அறிவு இருந்திருக்கலாம் என்ற நியாயமான சந்தேகம் எழுந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. 7 ஆண்டுகளாக நீதி கிடைக்காத ஒரு கொடூரமான குற்றம் தொடர்பில் ஒட்டுமொத்த நாடும் நீதியை கோரி நிற்கும் ஒரு தருணம் இது. விசாரணைகள் ஒரு தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ள தருணம் இதுவே. 7 ஆண்டுகளாக நீதிக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் அந்த அப்பாவி மக்களுக்காக நீதி நிலைநாட்டப்பட வேண்டிய தருணம் இது. பாருங்கள், இவர் எலிசா டெபி. பிரெய்லி எழுத்துக்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை தேடும் நிலைக்கு இந்த அப்பாவி மகளை ஆளாக்கியது யாருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக? 2019 ஏப்ரல் 21 அன்று எலிசா தனது தாய், தந்தை, ஒரே சகோதரனுடன் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திற்கு சென்றிருந்தார். சபாத் பாடசாலை மாணவியான அவர் இறைவனுக்காக கீதங்களை பாடிக்கொண்டிருந்தார். ஒரே கணத்தில் அவளுக்கு அவளது தாயும் தந்தையும் இல்லாமல் போனார்கள். எலிசா உயிர் பிழைத்த போதிலும் அவளால் இனி ஒருபோதும் இந்த உலகை காணும் வாய்ப்பை இல்லாமல் போனது. இப்போது அவளுக்கு வயது 13. பிரெய்லி எழுத்துக்களை கோர்த்து காதுகளில் விழும் இசை வடிவங்களுக்கு ஏற்ப முணுமுணுத்து கடந்த 7 ஆண்டுகளாக டெபி தனது புதிய வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்தி வருகிறார். முதல் பார்த்தனை வாக்கியம் எனக்கு வாக்கணும் ஆசையாக இருக்கு. 7 வருஷம் நாங்கள் கடந்து போனாலும் இந்த பொம்பிளாஸ்டில் ஏற்பட்ட வடுக்கள் இன்னும் எங்களுக்கு அது ஆறாத காயமாக இருக்கிறது. அந்த உணர்வுகள் எங்களுக்கு இன்னும் போக இல்லை. இந்த அரசாங்கத்துக்கு வந்த அரசாங்கம் இந்த பொம்பிளாஸ்ட் சம்பந்தமான விசாரணைகள் நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று சொன்னாங்க. ஆனால் எந்த விதமான நீதியோ முடிவோ அதுக்கு கிடைக்கல. புது அரசாங்கம் இந்த பொம்பிளாஸ்ட் சம்பந்தமான இந்த விசாரணைகளை மேற்கொண்டு முன்னெடுத்து கொண்டு போகிறத நாங்கள் பார்க்குறோம். சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு பாதிக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு நீதி வேணும். நிறைய பேர் நீதி கிடைக்க வேணும், நீதி கிடைக்கும். நாங்கள் இந்த 7 வருஷமாக எல்லாருமே அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டு நாங்கள் எதிர்பார்க்குற நீதியை தான். இந்த நீதியான்றதை இந்த விஷயத்தை எங்களுக்கு நீங்கள் நீண்ட நாட்களுக்கு கொண்டு போகாமல் வெகு சீக்கிரத்தில் விரைவாக இந்த விசாரணைகள் நடத்தி இந்த பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நீங்கள் கெதியில் எங்களுக்கு விரைவாக இந்த தீர்ப்பை நீதி எங்களுக்கு பெற்றுத்தரணும். எலிசாவை போல 500க்கும் மேற்பட்டோர் ஒவ்வொரு கணமும் செத்து பிழைக்கிறார்கள். அப்படியானால் உயிரிழந்த 278 பேரின் உறவினர்கள் அவர்கள் ஒவ்வொரு கணமும் நீதி கேட்டு அழுது புலம்பி கண்ணீர் வடிக்கின்றனர். குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது விஞ்ஞானபூர்வமான விசாரணையின் ஒரு தீர்க்கமான எல்லையில் இருக்கிறது. ஒரு சாட்சி மாத்திரமல்ல, இந்த விசாரணையில் பல சாட்சிகள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். விஞ்ஞானபூர்வமான சான்றுகள் இப்போது வெளிவர ஆரம்பித்துள்ளன. அண்மையில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை ஒன்றில் இவ்வாறானதோர் குறிப்பு இடம்பெற்றிருந்தது. மேற்கோள் ஆரம்பம்: உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னரான சம்பவங்கள் மற்றும் தாக்குதலுக்கு பின்னரான சம்பவங்கள் அனைத்தும் திட்டமிடப்பட்ட சதிகளாகும் என்றும் அந்த சதி திட்டங்கள் அனைத்தும் துவான் சுரேஷ் சலே உள்ளிட்ட இராணுவ புலனாய்வு பிரிவினரின் முழுமையான அறிதலுடனும் நுணுக்கமான திட்டமிடலுடனும் அரசியல்வாதிகள் சிலரின் ஆதரவோடும் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்கோள் நிறைவு: கொலை செய்யப்பட்ட 278 பேரையும் மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது என்பது உண்மையே. 500க்கும் மேற்பட்டோருக்கு மீண்டும் இயல்பு வாழ்க்கையை வாழும் வாய்ப்பு இல்லை என்பது முற்றிலும் உண்மையே.
இவ்வாறான நிலையில் அவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட்டே ஆக வேண்டும்.